Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான குடல் குழம்பு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் கிராமங்கள்ல வைக்கக்கூடிய அதே ஸ்டைல்ல நான் இன்னைக்கு சிம்பிளா செஞ்சு காட்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சிட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் 1-2மா தட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையுமே எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச குடல் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ குடல் சேர்த்துக்கிறேன். குடலை க்ளீன் பண்ணுறது ஒரு 5-6 தடவை நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா வெந்நீர் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா தான் அதோட அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குடலை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வதக்குனதுக்கப்புறம் தான் நம்ம மசால் பொடி எல்லாமே சேர்க்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. குடலை வதக்கும் போது நல்லா தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்துனதுக்கப்புறம் தான் மசால் பொடி போட்டு நம்ம விசில் வைக்க முடியும். இந்த வதக்கும் போதே நமக்கு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடும். அதனால் விசில் வந்து ரொம்ப வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5-6 விசில் மட்டும் வச்சாலே போதும், சூப்பராக குக் ஆகிடும். இப்போ ஒரு மூடி போட்டுடலாம், நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல, ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, நல்லா தண்ணி நல்லா விட்டு வரும். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வத்துனதுக்கப்புறம் தான் நம்ம மசால் பொடி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் 5 டீஸ்பூன். இதுலேயே ஜீரகமும் இருக்கிறதுனால நான் தனியாக ஜீரகத்தூள் சேர்க்கலை. நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக ஜீரகத்தூள் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அந்த மசால் பொடி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கறி முங்குற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும். குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், 6 விசில் வந்துருச்சு, ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குடல் எல்லாமே பஞ்சு மாதிரி சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 பல் மட்டும்தான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். ரொம்ப தேங்காய் ஊற்றாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு இடம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.